வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு குருமா தான் செய்ய போறோம். நம்ம நிறைய வகையான குருமா செஞ்சிருப்போம். இன்னைக்கு நான் செய்ய போறது பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா செய்ய போறேன். இந்த குருமா பாத்தீங்கன்னா நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ்லாம் செய்யறோம்ல, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதிலே 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டா கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் மாறட்டும். நான் வீடியோ எடுக்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எடுக்கிறது தான் முடிய மாட்டேங்குது, டைமே எடுக்க மாட்டேங்குது. எப்படியாவது இன்னிலேருந்து நாளையிலேருந்து வீடியோ எடுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு தான் படுக்கிறேன். ஆனால் வந்து எடுக்கவே முடிய மாட்டேங்குது. காலையில் எழுந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும்ல, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கணும்ல, அதுலேயே டைம் போயிடுது. இப்போ நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் மேம்பொடின்னு ஒன்று போட்டிருக்கிறோம். அப்புறம் ரெட் பனானா மால்ட் போட்டிருக்கோம். தாளிப்பு வடகம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. சாம்பார் மேம்பொடின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு சாம்பார் வந்து அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த சாம்பார் நம்ம எப்படி தான் வீட்டில் வச்சாலும் அந்த டேஸ்ட் வராது. ஆனால் இந்த மேம்பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து தந்தூரி மசாலா இருக்குது, கோபி 65 இருக்குது. அதெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்கோம். கோபி 65 எதுக்காக போட்டோம்னா, நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தனியாக வந்து கோபி 65 சொல்லி போட்டிருக்கிறோம். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் புதுசாக என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு பெப்பர் மசாலான்னு போட்டிருக்கோம். இந்த செட்டிநாடு பெப்பர் மசாலா பார்த்தீங்கன்னா போத் வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பட்டர் பீன்ஸு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். குட் மார்னிங் தேவமா. தேவா தான் சத்தம் போட்டது. அவனோட இதுதான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நேற்று கரெக்டாக எல்லாமே எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ நாளாச்சுமா நீங்கள் வீடியோ போட்டு வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட்டான். அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்மள்கிட்ட பாய் வீட்டு கறி மசாலா இருக்குது. இந்த கிரேவிக்கு இந்த பாய் வீட்டு கறி மசாலா போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பாய் வீட்டு கறி மசாலா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதில் நம்ம இப்போ குருமா பொடி சேர்த்துக்கிறேன். இது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் குருமா பொடி. இது வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த குருமா பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குருமா பொடி சேர்த்துக்கிறேன். இந்த குருமா பொடி பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் குருமா, மஷ்ரூம் குருமா, வெஜிடபிள் குருமா எல்லாத்துக்குமே இந்த குருமா பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நைட்டு எழுந்திட்டு இருந்தீங்களாம்மா? நைட்டா? இன்னைக்கு சிவராத்திரி, அதாவது நேற்று நைட்டு எழுந்திரிக்க முடியல. போய் படுத்தது தான். ஒரு 11 மணிக்கு வந்து எழுந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சது. 11 மணி வரைக்கும் எழுந்துட்டு இருக்கலாம்னு நினச்சேன். எங்கே போய் 9 வரைக்கும் நேற்று தூங்கியாச்சு. தூக்கம் சரியான தூக்கமாக இருந்ததா. முதல் நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்து இதுக்கு போயிட்டு அந்த முதல் நாள் சிறுவாபுரி கோவிலுக்கு வேற போயிட்டு வந்தேனா, அதனால எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் சொக்கிடுச்சு. இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சேன்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீ எழுதிட்டு வந்திருப்பியே? நானும் எழுந்து தான் இருந்தேன். உங்களுக்கு தினம் சிவராத்திரி தான் கேம்ஸ் விளையாண்டுட்டு தூங்குறதுக்கு. இவன் வந்து வெளியே போய் விளையாண்டுட்டு வரதே, டர்ஃப்ல போய் கிரிக்கெட்டு இதெல்லாம் ஷட்டில்லாம் விளையாண்டுட்டு வர்றதுக்கே மணி 12 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ், மொபைலில் கேம்ஸ் விளையாண்டுட்டு தூங்குறதுக்கு எப்படி 1 மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுது. இப்போ இது தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இது கூடவே நம்ம இந்த பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்து கொதிக்கட்டும். இது கூடவே வேக வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மசாலா, தேங்காய் மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம். அது மட்டும் முழுசா வந்துருச்சு, வேகலை போல, இதாகலை போல, கட்டாகலை போலக்க. ஓகே ஓகே. அதான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். அப்படி எப்படி விழுந்துருக்குடாமா? இந்த மாதிரி அப்படியா? கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி தான் போட்டேன். இங்கே வந்து குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் கசகசாவும் ஊற வச்சிருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். தேங்காய் அரைக்கும் போது சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிறேன். அதான் இந்த கரண்டியில் 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சோம்ல அந்த கசகசாவும் முந்திரியும் அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்க வேண்டாம். பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருமா வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி பாருங்கள், குருமாவோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. இது கூடவே நான் வந்து ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து புதினா இலை மட்டும் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ணி வச்ச மல்லி. அதுதான் சூப்பராக கம்மன்னு இருக்குது வாசனை. இங்கே வந்து நம்ம ஒரு புரோட்டா சூடாக போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி. பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்ட குருமா ரெடி. இதுக்கு வந்து ஒரு புரோட்டா போட்டுக்கலாம். இது முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். நேற்று தான் வந்து தாளிப்பு வடகம் வந்து ஒரு செட்டு எல்லாம் போட்டோம். அதான் பிடிச்சி வச்சுருக்குறோம். இன்றைக்கி போய் வந்து எல்லாத்துக்கும் விளக்கெண்ணெய் போட்டு பிடிச்சி வைக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறோமா, அந்த இடமே அவ்வளோ வாசனையாக இருக்குது, கமன்னு இருக்குது. சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் தாளிப்பு வடகமே. இப்போ சூடான புரோட்டா ரெடி. இங்கே குருமாவும் ரெடி. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. என் தலையில் எடுத்து எனக்கு கொடுக்குறீங்க. தேங்க்யூ. ஹாப்பி சிவராத்திரி. சிவராத்திரி ஸ்பெஷலா தேவாமா? பர்த்டே தேவா பர்த்டேக்கு எனக்கு ஸ்பெஷல். இந்த குருமா டேஸ்ட் பார்த்துடலாமா? வாங்க வாங்க நம்ம குருமா டேஸ்ட் பார்த்துடலாம். நான் ஊற்றி கொடுக்குறேன். ஆமாம், மேலே ஊற்று. நல்லா கலந்துக்க ஃபஸ்ட்டு. தேவாக்கு எப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு கரம் மசாலா இருந்தாவே போதும், அந்த வாசனை இருந்தாவே போதும், கடகடன்னு இறங்கிடும் சாப்பாடு. எனக்கு பிடிக்குங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா மொறுன்னு புரோட்டா வச்சு இந்த மாதிரி இந்த குருமாவில் சால்னா தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இட்லி தூள் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? அதுதான் இட்லி ஊற்றிருக்கோம் உனக்கு. சரி சொல்லுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவனுக்குலாம் வேண்டாம். உனக்கு தனியாக உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன்டாமா. பாதி உருளைக்கிழங்கு எங்களுக்கு, பாதி உருளைக்கிழங்கு உனக்கு. சரியா? டீல் கரெக்டாக வச்சுக்கோ. இந்த பட்டர் பீன்ஸ் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கம்பெனி போகலாம். பை சொல்லு.
வேணாம். Bye, bye. Bye. A few moments later. தேவாமா சில்பா இதோ இதை நெத்தி கொடு மேலே இது அவர் அப்பா மீட்டிங் ஆக்கியிருந்தாரு. birthday to you. Happy birthday to Deva. Happy birthday. நேற்று ஃபுல்லாக கேக் கட் பண்ண போய்கிட்டே இருந்தான், வீட்டிலே இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸு ஹரிஷியா குரூப்பாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டிக்கு வா போடா நீ வாங்க வா குட்டி வாங்க நிகாஷினி வாங்க வாங்க அண்ணா குட்டி விடுறாரு வாங்க கையை எடு வாயில இருந்து இங்க வா இங்க வா கட் பண்ணி இந்த பிளேட் எடுங்கடாமா